என்ன என்ன செய்ச்சு என்ன 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 செய்ச்சு இந்த மாதிரி 100 நாளுக்கு மேல இருக்காங்க. என்ன என்ன போராட்டம் பண்ணாங்க. என்ன செய்ச்சுறீங்க? மனசு முழுக்க கோபமும் வலியும் இருக்கு, வெறுப்பு இருக்கு, வெறி இருக்கு. என்ன செய்யலான்னு சொல்லுங்க. ஒரு தடவை என் மீனவனை அடிச்சா உன் மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டு 6 மாசம் சிறையில் இருந்தேன். ஒரே வழிதான். நீங்க ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த நாட்டை ஆளுகிற வாய்ப்பை ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு 5 ஆண்டு கொடுங்க. என் மீனவனை தொட்டுட்டான்னா என்னை கேளுங்க, தொட்டுட்டா கேளுங்க. எல்லை தாண்டி வர்றான்னு தானே உன் பிரச்சனை. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறாங்களா இல்லையா? போறாங்க. ஏன் அந்த மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதில்லை, படகு பறிக்கப்படுவதில்லை, வலை பிடிக்கப்படுவதில்லை, சுட்டுக் கொல்லப்படுவதில்லை? யாராவது சொல்லுங்களேன், ஏன் சொல்லப்படுவதில்லை? அவனுக்கு கேட்க ஆள் இருக்கு, எனக்கு ஆள் இல்லை. இப்ப கேட்க ஒருத்த வந்து உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன். நான் வந்து ஒரு பகிரங்கமா எத்தனை முறை சொல்றேன், நான் வந்து உட்கார்ந்த பிறகு நீ தொட்டு பாத்துறா, ஒரு தடவை தொட்டுறா என் மீனவனை நான் பாக்குறேன். அது தொட முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அது கண்டுகொள்ள. நாங்க வெறும் ஓட்டு. எங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு, எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு பசி, உறக்கம், கனவு, கண்ணீர், எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை இதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அது கவலைப்படாது. என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாது, என் வாழ்க்கையை பற்றி தான் கவலைப்படும். அதை நோக்கியே தான் ஆகணும். இந்த 5 ஆண்டு, இந்த 4 ஆண்டு ஆக போகுது. இந்த ஆட்சியில மக்களின் வாக்கை குறிவச்சு நகர்ந்திருக்கா? மக்களுக்கான தேவை, அதற்கான சேவையை நோக்கி நகர்ந்திருக்கா? நீங்க 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது, இந்த புரட்சி பெண் படிக்க போற தங்கச்சிகள் கொடுத்தது, படிக்க போற தம்பிகளுக்கு தமிழ் மகன் 1000 ரூபாய் கொடுத்தது, இப்ப 25வது ஆண்டுல இருந்து குடும்ப அட்டைக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றது, இதையெல்லாம் இந்த வாக்கை நோக்கி, தேர்தல் அரசியலை நோக்கி நகர்தா, மக்களுக்கான சேவை அரசியலை நோக்கி நகர்தாங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும். அப்ப இந்த கட்சி ஆட்சிகள் வந்து மக்களை பற்றி கவலைப்படாது. மக்களினுடைய எதிர்கால பாதுகாப்பு, நல்வாழ்வு, முன்னேற்றம் அதெல்லாம் துளியும் சிந்திக்காது. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கங்கிற நிலைமை இருக்கிற வரை, அதை உருவாக்கி வச்சிருக்கிற இந்த தலைவர்கள் இருக்கும் வரை நல்லாட்சி மலராது, நாடு மக்களும் நிம்மதியா வாழ முடியாது. அது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், வழியே கிடையாது. கஸ்தூரியை பிடிக்க 2 தனிப்படை தெரியல. ஒரு பேசுறதெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துற குற்றம் அப்படின்னு நான் பார்க்கல. அந்த மாதிரி பார்க்கல. அது ஒரு கருத்து. அது வருத்தம் தெரிவிச்ச பிறகு அதை விட்டுடலாம். இது மாதிரி இதை விடலாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இப்போ என்னையெல்லாம் நீங்க வலையுடைய தட்டி பாருங்களேன், ஒருத்தர் எப்படி பேசுறாங்கன்னு. இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அது அவ்வளவு பெரிய குற்றமா நான் கருதல. அவர்களுக்கு அதுல ஒரு அரசியல் இருக்கு, அதை செய்யறாங்க. அது ஒரு அரசியல் பழிவாங்கலா தான் நான் பாக்குறேன். என்ன ஆய்வு? ஆய்வு நடத்தினாரு. ஆய்வு பற்றி சொல்லுங்க. அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சி, அதுல வந்துட்டு அவர் கட்சியினுடைய அவர் கட்சி, அவர் ஆட்சி, அவர் அரசு, அதனால அவர் கட்சி கொடியோட வர்றாரு. அது நம்ம கேட்க முடியாது. யாரு கேட்பா? நீங்க இங்க பாருங்க, ஒரு நீதிபதி அரசியல் பேசக்கூடாது, ஒரு மாவட்ட ஆட்சி பணியில் இருக்கிறவர் அரசியல் பேசக்கூடாது, உயர் காவல்துறை அதிகாரிகள் பேசக்கூடாது, அரசு வழக்கறிஞர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. ஆனால் இது எல்லாத்தையும் அடக்கி கட்டி ஆளுகிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் அரசியல் பேசலாம். அந்த மாதிரி தான் அவங்க அரசு விழாவில் அவங்க அடையாளங்களோட வர்றது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சரி, இப்போ என்ன செய்யலாம்? நம்ம கண்டிக்கிறோம். அதனால அடுத்த முறையும் அதே தான் செய்வாங்க. அவங்க அரசு மக்கள் காசுல மக்களுக்கான நிவாரணம் ஒரு அரிசி கொடுக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதுல அந்த கட்சி தலைவர்களின் படம், அந்த கட்சியின் சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா? அரசு ஒரு நலத்திட்டம் கொடுக்குது வச்சுக்கிறேங்க. இப்போ ஒரு மிக்சி கொடுக்குது, கிரைண்டர் கொடுக்குது, மின்விசிறி கொடுக்குதுன்னே வச்சுக்கிடுவோம். ஒரு மடிக்கணினி கொடுக்குது, அது மக்கள் காசுல தானே கொடுக்குது. அதுல அந்த கட்சியின் அந்த தலைவர், அந்த ஆட்சியில் இருக்க தலைவி, அவங்களுடைய கட்சி சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா?